சினிமா ஷூட்டிங்கில் உட்காந்துட்டு டைப் அடிச்சுட்டு அடிக்க விட்டுறீங்களா? அண்ணாமலை இப்படி அடுக்கடுக்கான விமர்சனங்களை உங்க மேலே வச்சுட்டு வந்துட்டு இருக்காரு. இதை போய் சரத்குமார்கிட்ட போய் கேட்க வேண்டியதானே அவரு? அவங்க கூட்டணியில் இருக்கின்ற பவன் கல்யாண் அவரிடம் கேட்க முடியுமா? இப்போ கேட்க சொல்லுங்க. நீங்கள் எப்படி சினிமாவில் எப்படி எந்த நடிகையினுடைய இடுப்பை கிள்ளிட்டு வந்தீங்கன்னு பவன் கல்யாண்கிட்ட போய் கேட்க சொல்லுங்க. இப்போ உங்கள் சரத்குமார்கிட்ட கேளுங்க. மிட் நைட்டில் தானே கட்சியை கழிச்சிட்டு பிஜேபியில் வந்து சேர்ந்தாரு. மற்ற கட்சியிலேருந்து யாராவது வந்து இணைய போகிறாங்களா? மார்ச்சுக்கு பிறகு நாள்தோறும் பிரேக்கிங் நியூஸ் வருவதற்கான சூழல்கள் உருவாகி கொண்டு இருக்கிறது. டாஸ்மாக் அலுவலகத்தை நீங்கள் முற்றுகையிடுறீங்க. இடி ஏற்கனவே 1000 கோடி ஊழல் நடந்திருக்குன்னு சொல்லியாச்சு. சொல்லி ஒரு வாரம் ஆக போகுது. அப்போ அதில் சம்பந்தப்பட்ட அமைச்சர்களையும் அதில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளையும் கைது செய்ய வேண்டும் என்று இடி அலுவலகத்தான் முற்றுகையிடணுமே தவிர நீ போயிட்டு டாஸ்மாக் அலுவலகத்தை போய் முற்றுகையிடுறீங்க. 1000 கோடி முறைகேடு நடந்திருக்கு, 1000 கோடி ஊழல் நடந்திருக்கு, கைது செய்யுங்கன்னு இடி ஆஃபீஸை போய் கேளுங்க. அதை விட்டுட்டு போயிட்டு நீங்கள் டாஸ்மாக் அலுவலகத்தில் முற்றுகையிடுங்க. இப்போ தெரியுதா உங்களுக்கு ஏன் அவரை தற்கூரி நம்ம சொல்கிறோன்னு தெரியுதா? சொட்ட மண்டையில் கூட முடி வளரும். ஆனால் தமிழ்நாட்டில் தாமரை ஒருபோதும் வளராது, மலராது. தமிழ்நாட்டு மக்களுக்காக நீங்கள் என்னங்க செஞ்சுருக்கீங்க? என்ன வாய்க்கிலேயே பேசுகிறார்களா அண்ணாமலை அவர்கள்? நம்ம தமிழ்நாட்டில் இருக்கின்ற வழக்கறிஞர்கள் கேட்குறாங்க, சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய வழக்காடு மொழியாக தமிழ் மொழியை கொண்டு வர வேண்டும் என்று பல ஆண்டுகளாக போராடிட்டு இருக்கிறாங்கல்ல. வாய்க்கிலேயே பேசுகிற அண்ணாமலை அவர்கள் நீங்கள் என்ன முன்னெடுப்பு செஞ்சீங்க? நடிகர் 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 கூத்தாடி கூத்தாடின்றீங்க. ஆனால் எல்லோரும் கூத்தாடிகளோடு தான் நீங்கள் கூட்டணி வச்சுருக்கீங்க. கம்யூனிஸ்ட் கட்சிகளாக இருந்தாலும் சரி, விசிகாவாக இருந்தாலும் சரி, ஏன் மக்கள் நல கூட்டணி ஒரு கூட்டணி உருவாக்குனாங்க. அதில் கூட்டணியுடைய தலைவராக யார் இருந்தார்? முதலமைச்சர் வேட்பாளராக யார் இருந்தார்? கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இருந்தாங்க. அவர் கூத்தாடி தானே. போட்டோவை நான் காட்டட்டுமா? வீடியோவை நான் காட்டட்டுமா? இவர் அரசியல் கட்சியாக பரிணாமம் அடைந்து வருகின்ற பொழுது உங்களுக்கு விமர்சிப்பதுக்கு வேறு ஒன்றுமே தெரியல. முதுகு வலியா, மூட்டு வலியா, கை கால் நீட்ட மடக்க இயலாமையா? அறுவை சிகிச்சை இல்லா குணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் PCR மகாராஜா தைலம். ஸ்கூல் பசங்க மாதிரி அரசியல் பண்றீங்களா? ஒர்க் ஃப்ரம் பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? சினிமா ஷூட்டிங்கில் உட்காந்துட்டு டைப் அடிச்சுட்டு அடிக்க விட்டுறீங்களா? அண்ணாமலை இப்படி அடுக்கடுக்கான விமர்சனங்களை உங்க மேலே வச்சுட்டு வந்துட்டு இருக்காரு. என்ன அண்ணாமலை அப்படின்னாவே ஒரு நகைச்சுவையான ஒரு நபர் என்று தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் எல்லாருக்குமே தெரியும். அவர் எது பேசினாலுமே நகைச்சுவையாக இருக்கும். அப்போ அவர் பேசக்கூடியதை காது கொடுத்து கேட்டு சிரிச்சிட்டு மௌனமாக கடந்து போயிடணும். அதை நம்ம சீரியஸாக எடுத்துக்கக்கூடாது. அண்ணாமலையை வந்து சீரியஸாக எடுத்திருந்தாங்கன்னா அவர் எப்போ எம்எல்ஏ ஆகிருக்கலாம், எப்போ அவர் எம்பி ஆகிருப்பார். அவர் அண்ணாமலை என்ன பேசினாலுமே தமிழ்நாட்டு மக்களும் சரி, தமிழ்நாட்டில் இருக்கின்ற முற்போக்கு சக்திகளும் சரி, தமிழ்நாட்டில் இருக்கின்ற பல கட்சிகளும் சரி, அவர் பேசுறதை சீரியஸா எடுத்துக்கிறதே கிடையாது. ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவரா இருக்காரு. இங்க மக்களும் ஒரு சில மக்களும் அவருக்கு வாக்களிச்சிருக்காங்க. பிஜேபியினுடைய மாநில தலைவரா இருப்பதால் தான் அண்ணாமலை பேசியது கொஞ்சம் ஒரு செய்தியா மாறுதே தவிர அவர் அந்த மாநில தலைவர் என்கின்ற ஒரு பதவி இல்லைன்னா அவரை யாருமே மதிக்க மாட்டாங்கன்னு அவருக்கே தெரியும். அந்த கெப்பாசிட்டி இருக்கிறதுனால தான் மாநில தலைவர் பொறுப்பு கொடுத்திருக்காங்க. தன்னுடைய இருப்பை தக்க வைப்பதற்காக இப்ப அடுத்து மாநில தலைவருக்கு நிறைய பேர் போட்டிடுறாங்க. வானதி சீனிவாசன் அவங்க வர்ற மாதிரி இருக்குது, தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் வர்ற மாதிரி இருக்குது, எச் ராஜா அவர்களும் முயற்சி எடுப்பதா சில தகவல்கள்லாம் வருது. அப்போ நானும் ஒருத்தன் இருக்கிறேன், மீண்டும் நான் தான் பிஜேபியினுடைய மாநில தலைவராக இருப்பேன் என்பதை மக்களிடம் சொல்வதற்காக, நான் ஒருத்தன் இருக்கிறேன் என்பதை காட்டிக்கொள்வதற்காக இது போன்று சில தேவையற்ற விஷயத்தை அண்ணாமலை அவர்கள் தொடர்ந்து பேசக்கூடிய ஒரு நபர் தான். ஆனால் அவர் பேசுகிறத நீங்கள் தயவுசெய்து சீரியஸாக எடுத்துக்காதீங்க. ஏன்னா பிஜேபி கட்சியை சார்ந்தவர்களே அவர் பேசுகிறத சீரியஸாகவே எடுத்துக்க மாட்டாங்க. அவங்களே நகைச்சுவையாகவும் மௌனமாகவும் கடந்து போயிடுவாங்க. அதை நீங்கள் ஒரு சீரியஸாக எடுத்து ஒரு கேள்வி கேட்டது என்பது அண்ணாமலை அவர்கள் பார்க்கும்போதே ரொம்ப சந்தோஷப்படுவார். பரவாயில்ல, நம்ம பேசுறது கூட சீரியஸாக நினச்சிக்கிட்டு இந்த அம்மா கேள்விலாம் கேட்டிருக்காங்க. அப்படிலாம் ஒரு மாநில தலைவரை வந்து நம்ம சிறுமைப்படுத்திட முடியாது. நடிகையுடைய இடுப்பை கிள்ளிட்டு சினிமாக்கு டான்ஸ் ஆடிட்டு அங்கிருந்து டைப் அடிச்சு அறிக்கை விடுறீங்க அப்படின்னு சொல்றாரு. இதை போய் சரத்குமார்கிட்ட போய் கேட்க வேண்டியதானே அவரு? அவங்க கூட்டணியில் இருக்கின்ற பவன் கல்யாண் அவரிடம் கேட்க முடியுமா? இப்போ கேட்க சொல்லுங்கள். நீங்கள் எப்படி சினிமாவில் எப்படி எந்த நடிகையினுடைய இடுப்பை கிள்ளிட்டு வந்தீங்கன்னு பவன் கல்யாண்கிட்ட போய் கேட்க சொல்லுங்கள். இப்போ உங்கள் சரத்குமார்கிட்ட கேளுங்க. மிட் நைட்டில் தானே கட்சியை கழிச்சிட்டு பிஜேபியில் வந்து சேர்ந்தாரு. அவர்கிட்ட போய் கேளுங்க அண்ணாமலை அவர்கள். அதாவது சினிமாவுக்கும் அரசியலுக்குமே வித்தியாசம் தெரியாத ஒரு தற்கூரியாக அண்ணாமலை அவர்கள் இருக்கிறாங்க. அண்ணாமலை என்றாலே தற்கூரி தான், அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. வார்த்தை கிடையாதுங்க. அவர் வந்து இடுப்பை கிள்றது, ஒருமையில் பேசுறதெல்லாம் பேசுகிறாருல. அப்போ அவர் என்ன வேணாலும் பேசலாமா? எங்கள் கட்சியினுடைய தலைவருங்க, பல கோடி மக்கள் கொண்டாடக்கூடிய எங்கள் தலைவரை ஒருமையில் பேசுறது, அவதூறாக பேசுறது, ஆபாசமாக பேசுகின்ற பொழுது நீ யாராவனா இருந்துட்டு போ, நீ எவ்வளோ பெரிய ஆளாவனா இருந்துட்டு போ. நேற்று ஆர்ப்பாட்டம் எதுக்கு பண்ணாங்க? அது என்ன ஆர்ப்பாட்டம் நீங்கள் சொல்லுங்கள்? டாஸ்மாக் அலுவலகத்தை முற்றுகையிடும் ஆர்ப்பாட்டம். எதுக்கு டாஸ்மாக் அலுவலகத்தை நீங்கள் முற்றுகையிடுறீங்க? இடி ஏற்கனவே 1000 கோடி ஊழல் நடந்திருக்குன்னு சொல்லியாச்சு. சொல்லி ஒரு வாரம் ஆக போகுது.
அப்போ அதில் சம்பந்தப்பட்ட அமைச்சர்களையும் அதில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளையும் கைது செய்ய வேண்டும் என்று இடி அலுவலகத்தான் முற்றுகையிடணுமே தவிர நீ போயிட்டு டாஸ்மார்க் அலுவலகத்தை போய் முற்றுகையிடுறீங்க. அப்போ யாரை காப்பாற்றுவதற்கு உண்டான வேலையை செய்றீங்க? இதே போன்று தான் அண்ணா யூனிவர்சிட்டி விவகாரம் வருகின்ற பொழுது யார் அந்த சார் அப்படின்னு தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மக்களும் முற்போக்கு சக்திகளும் ஜனநாயக சக்திகளும் போராடி கொண்டிருக்கின்ற பொழுது தற்கூரித்தனமா அரை நிர்வாணத்தில் தனக்குத்தானே சாட்டை அடித்து கொண்டு அந்த போராட்டத்தை திசை திருப்பியது யாரு? அண்ணாமலை தான். தெம்பு இருந்தா, துணிச்சல் இருந்தா, திராணி இருந்தா, தைரியம் இருந்தா இடி ஆபீஸை போய் முற்றுகையிடுங்க. 1000 கோடி முறைகேடு நடந்திருக்கு, 1000 கோடி ஊழல் நடந்திருக்கு, கைது செய்யுங்கன்னு இடி ஆபீஸை போய் கேளுங்க. அதை விட்டுட்டு போயிட்டு நீங்க டாஸ்மார்க் அலுவலகத்தில் முற்றுகையிடுங்க. இப்போ தெரியுதா உங்களுக்கு ஏன் அவரை தற்கூரி நம்ம சொல்றோம்னு தெரியுதா? சாதியை வைத்து மதத்தை வைத்து பிளவுவாத அரசியலை செய்து கொண்டிருப்பவர் அண்ணாமலை அவர்கள். நாங்கள் பிரிவினை இருக்கக்கூடாது, ஏற்றத்தாழ்வுகள் இருக்கக்கூடாது, எல்லோரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று சமத்துவ அரசியலை முன்வைத்து தமிழக வெற்றி கழகம் வருகிறது. எங்களை பற்றி பேசுவதற்கு பிஜேபி எந்த அருகதையுமே கிடையாது. பிஜேபி வந்து ஒரு ஒழுக்கமான ஒரு கட்சி, ஒரு நியாயமான ஒரு கட்சி, ஒரு மக்களுக்கான ஒரு கட்சியாக இருந்திருந்தா பிஜேபி என்னைக்கோ தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சியா வந்திருக்குமே. ஏன்னா ஆரம்ப காலகட்டத்தில் விஜய் அவர்களை பாஜகவினுடைய பி டீமா தான் இவங்க வராங்க, தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற கட்சியோட அப்படின்ற விமர்சனம் இருந்துச்சு. இப்போ அண்ணாமலை அவர்கள் வைக்கக்கூடிய விமர்சனம் திமுகவுடைய சீக்ரெட் ப்ராஜெக்ட் தான் தாவேகா அப்படின்ற ஒரு கட்சியே, விஜய் அவர்களும் இந்த சீக்ரெட் ப்ராஜெக்ட் அமல்படுத்த தான் வந்திருக்காரு அப்படின்ற மாதிரி பேசுறாங்கல்ல, எப்படி புரிஞ்சுக்கலாம் இதை? நாங்கள் யாருக்குமே கிடையாதுங்க பி டீம். நான் திரும்ப திரும்ப சொல்றது, தமிழக வெற்றி கழகம் என்பது மக்களுக்கான ஒரு டீம். மக்களுக்கு நல்லதை செய்ய வேண்டும் என்று வரக்கூடிய மக்கள் டீம் தான் தமிழக வெற்றி கழகம் என்பது. இங்க வந்து ஏ டீம் பி டீம் யாருன்னு பாத்தீங்கன்னா, திமுகக்கு பி டீம் பிஜேபி, பிஜேபிக்கு பி டீம் திமுக. திமுகவை மறைமுகமா வெற்றி பெற வைக்கிறதுக்கு தான் சீக்ரெட் ப்ராஜெக்ட்டை கையில் எடுத்திருக்கீங்க. திமுகவை காப்பாற்றுவதற்கு உண்டான எல்லா வேலைகளையும் பிஜேபி முதல்ல மறைமுகமா செய்து கொண்டிருந்தது, இப்ப நேரடியாக செய்து. பிஜேபிக்கு எப்பெல்லாம் சிக்கல் வருதோ அப்பெல்லாம், திமுகவுக்கு எப்பெல்லாம் சிக்கல் வருகிறதோ அப்பெல்லாம் பிஜேபி முன்னாடி வந்துடும். பிஜேபிக்கு எப்பெல்லாம் சிக்கல் வருமோ அப்போ திமுக முன்னாடி வந்துடும். அதனால தான் எங்கள் தலைவர் சொல்றாரு, கள்ள உறவில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாருல, இதுதான். கள்ள உறவில் இருந்தவங்க இப்போ வெளிப்படையாக நாங்கள் உறவில் தான் இருக்கிறோம், நாங்கள் வந்து கூட்டணி தான், நீங்கள் மறைமுக கூட்டணின்னு சொல்லாதீங்க, நாங்கள் வெளிப்படையான ஒரு கூட்டணியில் இருக்கிறோம் என்று அங்காளி பங்காளிகளாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது திமுகவும் பிஜேபியும். அவர்கள் எங்களை பார்த்து பி டீம் சி டீம் சொல்ல வேண்டிய எந்த அருகதையும் கிடையாது. நாங்கள் மக்களுக்கான ஒரு டீம். அதனால தான் திமுக எங்களை எதிர்த்து அரசியல் செய்கிறது, பிஜேபி எங்களை எதிர்த்து அரசியல் செய்கிறது என்றால், பிஜேபியும் திமுகவையும் ஒரே தராசில் வைத்து இந்த ரெண்டுமே மக்களுக்கு விரோதமான கட்சிகள், இதை வீழ்த்த வேண்டும் என்று எங்கள் தலைவர் தொடர்ந்து பேசி வரார். கொள்கை எதிரியாக, அரசியல் எதிரியாக திமுகவையும் பிஜேபியும் சொல்ல வேண்டிய தேவை என்ன இருக்குன்னா, இது ரெண்டுமே பாசிஸ்டுகள், இது ரெண்டுமே பாயாச கும்பல். அப்போ இவர்களை வீழ்த்த வேண்டிய தேவை தமிழ்நாட்டுக்கு மக்களுக்கு இருக்கு, தலைவர் தளபதி அவர்களுக்கு இருக்கு. அந்த அடிப்படையில் தான் இவர்களை வந்து எதிர்நிலையில் வைத்து நாங்கள் அரசியல் செய்கிறோம். அவர்களால் பொறுத்து கொள்ள முடியல. ஒரு மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்ட ஒரு மக்கள் தலைவர் வராரு, இவர் நமக்கு எதிராக அரசியல் செய்கின்ற பொழுது ஏற்கனவே மக்கள் தூக்கி எறிஞ்சிட்டாங்க பிஜேபியை. மீண்டும் இவர் நமக்கு எதிராக செயல்படுகின்ற பொழுது இவருடைய அழுத்தத்தின் காரணமாக இன்னும் இல்லாமல் போயிடுவோமோ தமிழ்நாட்டில் அப்படின்றதுக்காக எங்களுக்கு எதிரான ஒரு அரசியல் செய்து கொண்டிருக்காங்க. இதனால் எதுவுமே நடக்க போகிறது கிடையாது. அண்ணாமலையை ஒருபோதும் தமிழ்நாட்டு மக்கள் நம்ப மாட்டாங்க. பிஜேபியை தமிழ்நாட்டில் ஒருபோதும் தமிழ்நாட்டு மக்கள் நம்ப மாட்டாங்க. சொட்ட மண்டையில் கூட முடி வளரும், ஆனால் தமிழ்நாட்டில் தாமரை ஒருபோதும் வளராது, மலராது. அது வந்து எல்லாருக்குமே தெரியும். நீங்கள் வந்து குட்டிக்காரனை போட்டாலும் சரி, தவழ்ந்து தவழ்ந்து போனாலும் சரி, காலில் இருக்கிற செருப்பை கழட்டி போட்டு வெறுங்காலில் நடந்தாலும் சரி, அரை நிர்வாணத்தோடு தனக்கு தானே சாட்டையால் அடிச்சுக்கிட்டாலும் சரி, என் மண் என் மக்கள் என்று மதக்கலவரத்தை உருவாக்கும் விதமாக தமிழ்நாடு முழுவதும் பயணம் மேற்கொண்டாலும் சரி, ஒருபொழுதும் தமிழ்நாட்டில் தாமரை மலராது, மலராது என்பது வெளிப்படையாக சொல்றேன். இல்லை, இது வரைக்கும் நான் தாவேக்காவை ஏதாவது விமர்சனம் பண்ணியிருப்பேன், நல்ல முறையில் தானே நான் பேசிட்டு இருக்கேன், இப்போ திடீர்னு நான் ஏன் இவ்வளோ பேசுறேன் அப்படின்றதுக்கு விளக்கமும் கொடுக்குறாருல அவரு. ஊழல் நடந்துருச்சு, அதாவது 40,000 கோடிக்கு ஊழல் நடந்ததாக சொல்றாங்க டாஸ்மார்க்ல. ஆனா அமலாக்கத்துறை கண்டுபிடித்து 1000 கோடி ஊழல் நடந்துருச்சுன்னு சொல்றாங்க. அது அண்ணாமலை அவர்களே சொல்றாரு, 40,000 கோடிக்கு நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு. என்னோட கெஸ் படி எல்லாருமே சொல்றாங்க 40,000 கோடி வரைக்கும் ஊழல் நடந்ததற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்றோம். இடி வந்து ரைடு பண்ணி 1000 கோடி ஊழல் நடந்திருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. இந்தியா முழுமைக்கும் ஆட்சியில் அதிகாரத்தில் யார் இருக்கா சொல்லுங்க? யார் இருக்கா? பிஜேபி தானே இருக்கிறாங்க. இடி யாரோட கட்டுப்பாட்டில் இருக்கு? பிஜேபியினுடைய ஒன்றிய அரசினுடைய கட்டுப்பாட்டில் தானே இருக்கு. அப்போ நீங்க அதற்கு நடவடிக்கை எடுக்காம டாஸ்மார்க் அலுவலகத்தை முற்றுகையிட வேண்டிய தேவை என்னங்க இருக்கு? இது ஒரு கோமாளித்தனம் இல்லையா? மதுவிலக்கை வந்து கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்க,
மது புழக்கம் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க? இந்தியா முழுமைக்கு உங்க ஆட்சி தானே நடக்குது, நீங்க தானே அதிகாரத்துல இருக்கிறீங்க. இல்ல இப்ப அந்த நேர்காணலுடைய ஆரம்பத்துல அண்ணாமலை அவர்கள் ஒரு பொருட்டே கிடையாது, அவரை பத்தி நீங்க கேள்வி கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. அப்ப நீங்களும் இந்த முற்றுகை போராட்டம் அப்படியே நடக்குதுன்னு இக்னோர் பண்ணிட்டு போயிருக்கலாமே. நீங்க தானே அவரை பொருட்டா மதிச்சு ஒரு அறிக்கை விடுறீங்க. ஒரு போராட்டத்தை கூட நியாயமா பண்ணுங்கன்றேன், கோமாளித்தனமா பண்ணாதீங்க தான் நம்முடைய ஒரே கேள்வி. நீங்க பிஜேபி கட்சியினுடைய மாநில தலைவர்ல, நீங்க நினைச்ச நேரத்துல மோடியை போய் பார்க்கலாம்ல, நினைச்ச நேரத்தில் அமித்ஷா அவர்களை போய் பார்க்கலாம்ல, எவ்வளவு பெரிய அமைச்சர்களாக இருந்தாலும் ஈஸியாக உங்களால சந்திக்க முடியல, அவர்களை போய் சந்திங்க, அதற்கு உண்டான நடவடிக்கை எடுங்க. இப்போ திமுக ஃபைல்ஸ் வெளியிட்டீங்களே, எத்தனை பேர் மீது நடவடிக்கை எடுத்திருக்கு ஒன்றிய அரசாங்கம்? எத்தனை பேர் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு இந்த அண்ணாமலை அவர்கள் அழுத்தம் கொடுத்திருக்காரு? கிடையாது. மெட்ரோ பணிகளில் 200 கோடி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஊழல் பண்ணிட்டார் அப்படின்னு ஒரு ட்ரங்க் பட்டியை ஒன்று தூக்கிட்டு ஆளுநர் மாளிகைக்கு போனீங்களா இல்லையா? ஆளுநரை பார்த்து கோப்புகள் கொடுத்தீங்களா இல்லையா? என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? பேரம் பேசிக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்ற ஒரு கேள்வி வருதுல்ல. எதையுமே ஒழுங்கா பண்றதே கிடையாது. ரஃபேல் வாட்சிக்கு பில்லு கேட்டோம்ல, பில்லு உங்களால கொடுக்க முடிஞ்சா? என்ன சொன்னாரு? ஒரு இதுல 149ன்னாரு, ஒரு இதுல 100 பில்லுல பாத்தீங்கன்னா 147 இருக்கு. அதுலயும் முறைகேடு, அதுலயும் பொய். அப்ப எல்லாத்தையும் பொய் சொல்வதாக இருந்தால் அது எப்படி? இப்ப எல்லாவற்றிலும் அவர் பொய் சொல்றாரு. இதே போல தஞ்சாவூர்ல ஒரு மாணவி தற்கொலை செய்யறாங்க. அந்த தற்கொலைக்கு காரணம் அவங்க சித்தியினுடைய கொடுமையாலும் அந்த விடுதியினுடைய வார்டனுடைய கொடுமையாலும் தற்கொலை செய்திருக்காங்க. அதை எப்படி மாத்தினார் தெரியுமா அந்த அண்ணாமலை அவர்கள்? மதத்தை மதம் மாற சொன்னாங்க, அதனால தற்கொலை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு மத கலவரத்தை தமிழ்நாடு முழுவதும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழலை அண்ணாமலை உருவாக்குனார். அப்ப சிபிஐ அதுல தலையிட்டு உண்மை காரணத்தை கண்டறிந்து இது அவங்க சித்தியினால் ஏற்பட்ட கொடுமையினாலும் அந்த வாடனால் ஏற்பட்ட கொடுமையினாலும் மன அழுத்தத்தினால தான் தற்கொலை செய்து கொண்டாங்களே தவிர மத மாற்றத்தினால் தற்கொலை செய்யலை என்று சிபிஐ சொன்ன பிறகுதான் இங்க ஒரு அமைதியான ஒரு சூழலை ஏற்பட்டது. அந்த அளவுக்கு மதத்தை வைத்து அரசியல் செய்யக்கூடிய ஒரு கீழ்த்தரமான அயோக்கியத்தனமான ஒரு நபர் தான் இந்த அண்ணாமலை அவர்கள். நீங்க எங்க கட்சிக்கு எதிராக, எங்க தலைவருக்கு எதிராக பேசுவதற்கு துளி அளவு கூட உங்களுக்கு எந்த அருகதையுமே கிடையாது, எந்த உரிமையுமே கிடையாது. உங்ககிட்ட ஒழுக்கம் இருக்கா? 1000 கேள்வி கேட்குறாங்க காயத்ரி ரகுராம், நடிகை காயத்ரி ரகுராம் அவர்கள். அதற்கு அந்த கேள்வி ஏதாவது ஒரு கேள்விக்கு உங்களால பதில் சொல்ல திராணி இருக்கா? நான் களத்துல இறங்கி போராடுறேன், மக்களுடைய பிரச்சனை உங்களுக்கு என்ன தெரிஞ்சிட போகுது, நீங்க ஒர்க் ஃப்ரம் பாலிடிக்ஸ் தானே பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்க எல்லாம் பேசலாமா என்ன பத்தி அப்படின்ற கேள்வி எழுப்புறாரு. இல்ல, அவரை பத்தி பேசுற அளவுக்கு அவர் என்ன பெரிய தியாகியா? கோடி கோடியா மக்களுடைய பணத்தை கொள்ளையடித்தவர்களுக்கு பணத்தை வாங்கி கொண்டு தானே கட்சியில நீங்க பொறுப்பு கொடுத்தீங்க. ஆருத்ரா கோல்டு மோசடி 2500 கோடி மக்களுடைய பணத்தை கொள்ளையடித்த கும்பலுக்கு பணத்தை வாங்கி கொண்டு கட்சியில் பதவி கொடுத்தாரா இல்லையா அண்ணாமலை அவர்கள்? அப்புறம் என்ன நீங்க என்ன யோக்கியமான அரசியல்வாதி மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? எல்லாத்தையும் காசை வாங்கிட்டு போஸ்டிங் போடுறீங்க, அங்கங்க பேரம் பேசுறீங்க, கொள்ளையடிக்கிற வேலையை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. இதுல என்ன நீங்க என்ன மகாத்மா காந்தியா நீங்க? இல்ல அண்ணல் அம்பேத்கரா நீங்க? இல்ல ஐயா காமராஜரா நீங்க? காமராஜர் தான் கையில கட்டியிருந்தாரா 3 லட்ச ரூபா வாட்சி, 4 லட்ச ரூபா வாட்சிய? அப்போ நாங்கள் மக்களோடு மக்களாக தான் இருக்கிறோம், மக்கள் பணி செய்து கொண்டு தான் இருக்கிறோம். அதனால தான் பல லட்சக்கணக்கான மக்கள் எங்கள் கட்சியில் இணைகிறாங்க அப்படின்னா சும்மா கிடையாது. கோட்டருக்கோ கோழி பிரியாணிக்கோ காசுக்கோ கூடிய கூட்டம் கிடையாது அந்த மாநாடு. 12 லட்சம் மக்கள் அந்த மாநாட்டுக்கு வராங்கன்னா எதற்காக வந்தாங்க? தளபதி என்கின்ற அந்த ஒற்றை பெயருக்காக, தளபதி என்கின்ற அந்த ஒரு முகத்திற்காக, ஒரு மாற்று அரசியலை உருவாக்க வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கத்திற்காக, முதன்மை சக்தியாக வரக்கூடிய தமிழக வெற்றி கழகத்திற்காக மக்கள் தன்னெழுச்சியாக கூடினாங்க. பிஜேபியில் அப்படி கூடுவாங்களா யாராவது? 1000 ரூபாய் கொடுக்கலன்னா பிஜேபி கூட்டத்துக்கு யாருமே வரமாட்டாங்க, அது எல்லாருக்குமே தெரியும். சிகரெட் அடிக்கிறாரு, ட்ரிங்க்ஸ் பண்றாரு, மாஸ்டர் படத்துல இவருடைய கேரக்டர் என்னவா இருந்திருக்கு, இவர் போய் டாஸ்மாக் பத்தி எல்லாம் பேசலாமா, இவருக்கு என்ன தகுதி இருக்கு அப்படின்னு. சினிமா என்பது வேறு, அரசியல் என்பது வேறு என்கின்ற அந்த புரிதல் கூட இல்லாமல் இவர் எப்படி மாநில தலைவராக இருக்கிறார்னு தான் என்னுடைய ஒரு கேள்வி. அது கூட அவரால் புரிஞ்சுக்க தெரியலையே. அதெல்லாம் புரிந்து கொண்டு இப்ப லண்டனுக்கு இவர் எதுக்கு போனாரு? அரசியல் படிக்க தானே போனாரு. ஆனால் இவர் லண்டனுக்கு எதுக்கு போனாருன்னு எனக்கு இப்போ வரைக்கும் தெரியல. அரசியல் படித்தாரா இல்லை வேற ஏதாவது படித்தாரா? அவர் இங்கேருந்து அங்கே போயிட்டு நடிகருடைய இடுப்பை கிள்றதை பற்றி கேள்வி கேட்கணும் அப்படின்னு படிச்சுட்டு வந்தாரா? தமிழ்நாட்டு மக்களுக்காக நீங்கள் என்னங்க செஞ்சுருக்கீங்க? என்ன வாய்க்கிலேயே பேசுகிறார்களா அண்ணாமலை அவர்கள்? நம்ம தமிழ்நாட்டில் இருக்கின்ற வழக்கறிஞர்கள் கேட்குறாங்க, சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய வழக்காடு மொழியாக தமிழ் மொழியை கொண்டு வர வேண்டும் என்று பல ஆண்டுகளாக போராடிட்டு இருக்கிறாங்கல்ல. வாய்க்கிலேயே பேசுகிற அண்ணாமலை அவர்கள் நீங்கள் என்ன முன்னெடுப்பு செஞ்சீங்க? ஒன்றியத்தை பிஜேபி தானே ஆட்சி செய்து கொண்டிருக்கு. இது குறித்து நீங்கள் ஏதாவது பேசியதுண்டா? ஏதாவது நடவடிக்கை எடுத்ததுண்டா? கல்வியினுடைய வளர்ச்சிக்காக நிதியை ஒன்றிய அரசு தர மறுக்குது. தமிழ்நாடு அரசாங்கமும் போராடி கொண்டிருக்கு, இங்கே இருக்கின்ற ஜனநாயக சக்திகளும் நம்ம போராடிக்கிட்டு இருக்கோம். அது குறித்து அண்ணாமலையினுடைய பார்வை என்ன? எங்கள் மும்மொழி கொள்கையை பற்றி அப்புறம் பார்த்துக்கலாம், முதல்ல கல்வியினுடைய வளர்ச்சிக்கான நிதியை முதல்ல கொடுங்க, பிறகு நம்ம மற்ற சண்டையை நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு பேசுவதற்கு துணிச்சல் இருக்கு அண்ணாமலை அவர்களுக்கு? மாநிலத்தினுடைய வளர்ச்சிக்காக,
மாநிலத்தினுடைய முன்னேற்றத்திற்காக கல்விக்கான நிதியை தர ஒன்றிய அரசு மறுக்கிறது. அது குறித்து பேசுவாரா? வாங்கி தருவாரா? அதெல்லாம் பேசணும்ல. அதெல்லாம் எதுவுமே பேசாம நீங்க வந்து கோமாளித்தனமா பேசிட்டு இருந்தா மக்கள் உங்களை எப்படி மதிப்பாங்க? தொடர்ந்து ஆனா எல்லா பக்கத்துல இருந்தும் தாக்குதல்கள் வர மாதிரி இருக்குல்ல விஜய் அவர்களுக்கு. எல்லாருமே நடிகர் அப்படின்ற ஒரு டேக பயன்படுத்தி தான் பேசுறாங்க. ஏன்னா சமீபத்துல நடந்த முதல்வருடைய பிறந்தநாள் விழா மேடையிலயுமே முத்தரசன் அவர்கள் உட்பட பலருமே வந்து விஜய் அவர்கள மறைமுகமா சொல்லி பேசுறாங்க. கமலஹாசன் அவர்களுமே பேசியிருந்தாரு. நடிகர்கள் எல்லாருமே வந்து வாக்காளர்கள மாற மாட்டாங்க கமலஹாசன் அப்படின்ற பேசலாமா? மாதிரி. நான் அத கேக்குறது. இல்ல, கமலஹாசன் என்னுடைய பேசலாமா? அவருடைய அனுபவத்துல இருந்து பேசுறேன்னு தான் அவர் சொல்லியே ஏங்க அவருடைய பேசுறாரு. அனுபவம் என்பது திருமாவளவன் இல்ல அவர்கள் அவருடைய முதற்கொண்டு இல்ல எல்லாருமே நான் என்ன சொல்றேன்னா, கமலஹாசன் அவருடைய அனுபவம் என்பது டார்ச் லைட் எடுத்து டிவியை உடைச்சிக்கிட்டு திமுக என்கின்ற ஒரு கட்சியே இருக்கக்கூடாது, ஆட்சிக்கு வரக்கூடாதுன்னு டிவியை உடைச்சிட்டு வந்துட்டு திருப்பி நீங்க திமுக கிட்டே போகும்போது மக்கள் எப்படி ஓட்டு போடுவாங்க? அது அவங்களுடைய கட்சி விருப்பம். நான் அதை பத்தி இல்லங்க. கேட்கல. எல்லாருமே விஜய நீங்க பத்தின ஒரு எல்லாத்தையும் விமர்சனம் எல்லா வைக்கிறாங்கல்ல. நடிகர்கள் எல்லாருமே இப்படிதான் இருப்பாங்க. நடிகர் நீங்க என்ற டேக் ஒப்பிடக்கூடாது. வச்சு தானே வைக்கிறாங்க விமர்சனம். அதனால கேக்குறேன். எம்ஜிஆர் அவர்கள் போன்ற எங்க தலைவர் வருவார்னு ஏன் நீங்க பார்க்க மாட்டேன்றீங்க? எம்ஜிஆர் அவர்களும் நடிகர் தானே. ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தாரா இல்லையா? இப்ப நடிகர்னாவே கமலஹாசன் போன்றதான் இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? அவரு ஒண்ணு பேசுறாரு, செயல் வடிவம் ஒண்ணு விதமா இருக்கு. இல்ல எல்லாரும் அதுதான் கேக்குறாங்க. ஏன் சிவாஜி கணேசன் கூட தான் அரசியலுக்கு வந்தாரு. அவருடைய நிலை என்னவா இருந்திருக்கு நாங்க அரசியல்ல? அந்த primary மாதிரி போறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குல்ல அப்படின்ட்டு. அதாவது நாங்க எம்ஜிஆர் அவர்கள் எந்த நிலையில இருந்து அரசியலுக்கு வந்தாரோ அதே போன்ற நிலையில எம்ஜிஆர் அவர்கள் அரசியலுக்கு வருகின்ற பொழுது அவர் சினிமாவின் உச்சத்துல இருந்தாரு. சரிங்களா? அதே போன்றதான் எங்க தலைவர் அவர்களும் சினிமாவின் உச்சத்துல இருக்கிறாரு. சினிமாவில் இருக்கின்ற பொழுதே மக்களுக்காக பல உதவிகளை செய்தவர். அதனாலதான் மக்கள் எங்களை நம்புறாங்க. 1 கோடி உறுப்பினர் சேர்க்கை நடந்து விட்டது. இதெல்லாம் சும்மாலாம் சேர மாட்டாங்க. நம்பிக்கை இருந்தால் தான் மக்கள் சேருவாங்க. தமிழ்நாட்டு மக்கள் மிகவும் முற்போக்கு சிந்தனை கொண்டவர்கள். எதையும் சிந்தித்து செயல்படக்கூடியவர்கள் தான் தமிழ்நாட்டு மக்கள். கண்மூடித்தனமாக யாரையும் நம்ப மாட்டாங்க. அப்படி கண்மூடித்தனமாக நம்பியிருந்தால் அண்ணாமலை என்னைக்கும் முதலமைச்சராக இருப்பாரு தமிழ்நாட்டில். அவர் என்னெல்லாம் புரள்றாரு, குட்டிக்காரணம் போடுறாரு. அவராலே எம்எல்ஏவை ஜெயிக்க முடியல, கவுன்சிலராக கூட வர முடியல பிஜேபியால். அப்போ தமிழ்நாட்டு மக்கள் மிக தெளிவான சிந்தனை கொண்டவர்கள். அப்போ அந்த அடிப்படையில் 1 கோடி பேர் எங்கள் கட்சியில் சேர்ந்துருக்காங்க அப்படின்னா சிந்தித்து திமுக அதிமுக ரெண்டும் வேணாம், ஒரு மாற்று சக்தியாக ஒரு பிரைமரி ஃபோர்ஸாக வரக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தை ஆளுங்கட்சியாக கொண்டு வர வேண்டும் என்பதற்காக எங்கள் தளபதியின் பின்னாடி அணிதிரண்டு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கக்கூடிய ஒரு சூழல் தமிழ்நாட்டில் உருவாக்கி கொண்டிருக்கு. அதை பொறுத்து கொள்ள முடியாதவர்கள் இவர் மீது ஒரு முத்திரை. அவர் நடிகர். ஏன் நடிகர் கூட கூட்டணி வைக்கும்போது நடிகர்கள் பின்னாடி இளைஞர்கள் போயிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இன்னைக்கு இவ்ளோ இளைஞர்கள் இங்கதான் உட்கார்ந்து இருக்காங்க அப்படின்ட்டு திருமாவளவன் அவர்கள் பேசுறாரு. நடிகர்கள் பின்னாடி இளைஞர்கள் போனார்கள் அப்படின்னு சொல்றாருல. நடிகர்கள் பின்னாடி தலைவரே போயிட்டாரு. உதயநிதி ஸ்டாலின் யாருங்க? நடிகர் தானே. இப்ப இந்தியா கூட்டணி இருக்கின்ற கமலஹாசன் யாரு? நடிகர் தானே. அந்த கூட்டணியில தானே அண்ணன் திருமாவர்கள் இருக்கிறாங்க. நாங்கள் ஆட்டு மந்தைகள்லாம் கிடையாது. தமிழ்நாட்டு இளைஞர்களை அவர் கொச்சைப்படுத்துறாரு ஆட்டு மந்தைகள் என்று. அது ரொம்ப ஒரு தவறான ஒரு வாதமா நாங்க பார்க்குறோம். அண்ணல் அம்பேத்கரையும் தந்தை பெரியார் அவர்களையும் ஐயா காரல் மார்க்ஸ் அவர்களையும் ஐயா காமராஜர் அவர்களையும் வேலுநாச்சியார் அவர்களையும் அஞ்சலை அம்மாள் அவர்களையும் உள்வாங்கி கொண்டு கருத்தியல் தெளிவு பெற்று தான் ஒரு மாற்றம் நிகழ வேண்டும் என்று நாங்கள் நினைக்கிறோம். ஊழல் கபடதாரிகளான திமுகவை வீழ்த்து விட்டு ஒரு மக்களாட்சியை உருவாக்க வேண்டும் என்று நினைக்கிறோம். அப்போ மக்களாட்சியை உருவாக்க வேண்டும் என்று நினைப்பது ஆட்டு மந்தையா? நாங்கள் ஆடுகள் கிடையாது. நாங்கள் பலிபீடத்தில் பலியிடுவதற்கு நாங்கள் ஆடுகள் கிடையாது, சிங்கங்களாக இருக்கிறோம், சிங்கங்களாக இருப்போம். அதை தான் எங்கள் தலைவர் சொல்றாரு. சிங்க தோழர்கள், சிங்க பெண்மணிகள்னு சொல்றாருன்னா சும்மா சொல்லலை. எதையும் எதிர்கொள்வதற்கு நாங்கள் தயார். அப்போ எங்கள் மீது ஒரு முத்திரை குத்தணும். இவர் வேணா நடிகர் கூத்தாடின்றீங்க. ஆனால் எல்லோரும் கூத்தாடிகளோடு தான் நீங்கள் கூட்டணி வச்சிருக்கிறீங்க. கம்யூனிஸ்ட் கட்சிகளாக இருந்தாலும் சரி, விசிகாவாக இருந்தாலும் சரி. ஏன் மக்கள் நல கூட்டணி ஒரு கூட்டணி உருவாக்குனாங்க. அதில் கூட்டணியுடைய தலைவராக யார் இருந்தார்? முதலமைச்சர் வேட்பாளராக யார் இருந்தார்? கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இருந்தாங்க. அவர் கூத்தாடி தானே. அவர் சினிமா துறையிலிருந்து வந்தவர் தானே. அப்போ நாங்கள் கரைபடியாத கரங்களுக்கு சொந்தக்காரர்களாக இருக்கிறோம். எங்கள் மீது எந்த குற்றச்சாட்டுமே கிடையாது. அப்போ எங்களை விமர்சிப்பதற்கு உங்களுக்கு வேற வழியே தெரியல. உடனே நீங்கள் கையில் எடுக்கிறது கூத்தாடி, நடிகர் கூத்தாடின்னு. சரி, நடிகர் கூத்தாடின்னு சொல்கிறீங்களா? எந்த அரசியல் கட்சி தலைவராது யாராவது படம் பார்க்காம இருக்கிறீங்களா? முதலமைச்சர் படம் பார்த்து ரிவ்யூ கொடுக்குறாரு. அண்ணன் திருமாவர்கள் படம் பார்த்துட்டு ரிவ்யூ கொடுக்குறாரு. எல்லாருமே தியேட்டர்ல உட்காந்து படம் பார்க்குறீங்க. நடிகர்களை கொண்டாடுறீங்க. பார்க்க கூடாதா? அப்போ அரசியலுக்கு வர்றதுக்கு என்ன தப்பு இருக்கு? நடிகர்கள் அரசியலுக்கு வரக்கூடாதா? ஏன் தமிழ்நாட்டை திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் விசிகாவுக்கும் மதிமுகவுக்கும் கம்யூனிஸ்டுகளுக்கும் பத்திரம் எழுதி கொடுத்துருக்கா? நீங்கள் தான் தமிழ்நாட்டில் அரசியல் செய்யணும், வேறு யாரும் வரக்கூடாதுன்னு ஏதாவது இருக்கா? ஜனநாயக நாடு, யார் வேணாலும் வரலாம். ஆனால் யார் ஆட்சிக்கு வரணும், யார் ஆட்சிக்கு வரக்கூடாது என்பதை தமிழ்நாட்டு மக்கள் தான் தீர்மானிப்பாங்க. திமுக நீங்கள் இதே கூட்டணியில் வாங்க, நாங்கள் கூட்டணி இல்லாமல் கூட வர்றோம். இந்த கூட்டணியை நாங்கள் வீழ்த்துவோம். நாங்கள் மக்களோடு கூட்டணி வச்சிருக்கிறோம். இது ஓவர் கான்ஃபிடன்ஸா இல்லையா? மக்களின் மீது நம்பிக்கைங்க, அதீத நம்பிக்கை, அன்புள்ளத்தோடு நம்பிக்கை, பாச உணர்வோடு ஒரு நம்பிக்கை. தமிழ்நாட்டு மக்கள் கைவிட மாட்டாங்க. நல்லவர்களை ஒருபொழுதும் தமிழ்நாட்டு மக்கள் கைவிட மாட்டாங்க.
இதே அதீத நம்பிக்கையோடு தான் ஐயா எம்ஜிஆர் அவர்கள் அரசியல் களத்துக்கு வந்தார். 10 வருஷம் திமுகன்ற ஒரு கட்சியே இல்லாமல் பண்ணார் தமிழ்நாட்டில். அதே போன்ற ஒரு சூழலை அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் உருவாக்குனாங்க. அதே ஒரு சூழலை எங்க தலைவர் தளபதி அவர்கள் உருவாக்குவார். 2026ல் எதிர்கட்சியா கூட திமுக வராது பாருங்க. நீங்க இதே கூட்டணியில வாங்க. நீங்க தான் சொல்றீங்க பலமான ஒரு கூட்டணின்னு சொல்றீங்களா? 200 வெல்வம் என்கின்ற ஒரு இருமாப்போடு வர்றீங்களா? வாங்க எதிர்கொள்வோம். மக்கள் முடிவு பண்ண போறாங்க. அதுக்கு வந்து நீங்க நடிகர், கூத்தாடி, சினிமாக்காரன் அப்படின்ற இந்த ட்ரம்ப் கார்டெல்லாம் தூக்கிட்டு வராதீங்க. மக்கள் நம்ப மாட்டாங்க. உங்களை தான் பைத்தியம்னு சொல்லுவாங்க. உங்களுடைய நடிப்பு திறனை வந்து நாங்க இஃப்தார் நிகழ்விலேயே பார்த்துட்டோம். தொப்பிலாம் போட்டுட்டு வராரு திடீர்னு. மைனாரிட்டிஸ்க்காக பேசுறேன்னு சொல்றாரு அப்படின்ற விமர்சனத்தை எல்லாருமே வைக்கிறாங்கல்ல. இதெல்லாம் சேர்த்து தான் நடிகர் அப்படின்ற ஒரு டேக கொடுக்குறாங்க. ஏங்க அவர் 10 வருஷத்துக்கு மேலாக இப்தார் நோன்பு நிகழ்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரசிகர் மன்றமாக இருக்கின்ற 10 பொழுது, வருஷத்துக்கு மக்கள் மேல இயக்கமாக இருக்கின்ற 10 பொழுது, வருஷத்துக்கு மேல பண்ணிட்டு இருக்காரு. ஆனா ஏங்க அவரே 10 வருஷமா குல்லா போட்டுட்டு வந்தாரா அப்படிங்கிறது ஏங்க கேள்வியா அவர் இருக்கு. மக்கள் இயக்கமா இருக்கின்ற பொழுது தலைமை அலுவலகத்தில் பனையூரில் குல்லா போட்டுக்கொண்டு இஸ்லாமிய சகோதரர்களோடு உட்கார்ந்து கொண்டு நோன்பு கஞ்சி கொடுத்த போட்டோவை நான் காட்டட்டுமா? வீடியோவை நான் காட்டட்டுமா? இவர் அரசியல் கட்சியாக பரிணாமம் அடைந்து வருகின்ற பொழுது உங்களுக்கு விமர்சிப்பதுக்கு வேற ஒண்ணுமே தெரியல. நீங்க தான் சொல்றீங்க இஸ்லாமியர்கள் எங்களுக்கு எதிராக இருக்கிறான்னு சொல்றீங்களா? கூட்டத்தை பாத்தீங்களா இல்லையா? வந்தவர்கள் எல்லோரும் இஸ்லாமியர்கள் தான். தோளில் தூக்கி வைத்து கொண்டாடினாங்களா இல்லையா? அதனால நீங்க எங்களுக்கு எதிராக என்ன அவதூறுகளை முன்வைத்தாலும் எதுவுமே நடக்காது. இவர் மக்களுக்கான தலைவர், மக்களிடமிருந்து வராருங்க. ஒரு மாற்றம் நிகழக்கூடாதா, ஒரு மாற்றம் வேண்டாமா அப்படின்ற ஏக்கத்தில் இருக்கின்ற பொழுது அவர் வரக்கூடிய ஒரு தலைவராக இருக்கிறாரு. அப்படிப்பட்ட ஒரு தலைவரை மக்கள் அவர் எளிதா விட்டுருவாங்களா? நீங்க சோசியல் மீடியால அவருக்கு எதிராக நீங்க மீம்ஸ் போடுறீங்க. பல தலைவர்களை, பல கூட்டணி கட்சி தலைவர்களை கொத்தடிமைகளாக வைத்துக்கொண்டு பேச வைக்கிறீங்க. எல்லாவற்றையும் மக்கள் தவிடுபொடியாக்குறாங்களா இல்லையா? அப்ப அதுதானே ஒரு மக்கள் சக்தி. அப்போ ஒரு மக்களின் தலைவனாக அவர் வராருல, அதை வந்து இவங்களால ஏற்றுக்கொள்ள முடியல, பொறுத்து கொள்ள முடியல. அதனால இவர் வந்து கூத்தாடி சினிமாக்காரன்னு சொல்றீங்க. இந்த சினிமாக்காரர் தானே 2026ல் ஆட்சி அமைக்க போறாரு. இந்த கூத்தாடி தானே உங்களுடைய கூத்தாடித்தனத்தை தோல் உரிக்க போறாரு. அதை பார்க்க தானே போறீங்க. அதனால நாங்க அதீத நம்பிக்கையோடு இருக்கோம். அதை பொறுத்திருந்து பார்க்கலாம். பொதுக்குழு கூட்டம் அறிவிப்பு வெளியாகி இருக்கு. தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொதுக்குழு கூட்டம் வரக்கூடிய மார்ச் 28ஆம் தேதி அப்படின்ட்டு. என்ன மாதிரியான விஷயங்கள் அங்க பேச போறதா இருக்கு? என்ன மாதிரியான நடவடிக்கைகள்? பொதுக்குழு வந்து 28ஆம் தேதி திட்டமிட்டு அதற்கான வேலைகள் நடந்து கொண்டிருக்கு. அதில் பல தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட இருக்கு. தலைவர்கள் வந்து நிறைய பேர் பேச இருக்கிறாங்க. தலைவர் தளபதி அவர்களும் தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கின்ற பல பிரச்சனைகளை குறித்து பேச இருக்கிறாரு. மக்களின் பிரச்சனைகளை குறித்து பேச இருக்கிறாரு. இந்த ஊழல் கபடதாரிகளான திமுகவினுடைய மக்கள் விரோத செயலை கண்டித்து தலைவர் அவர்கள் பேச இருக்கிறாரு. அதெல்லாம் கொஞ்சம் பொறுத்திருந்து பாருங்க. 28ஆம் தேதி நிறைய பிரேக்கிங் நியூஸ்லாம் வரும். பிரேக்கிங் நியூஸா? என்ன மாதிரியான பிரேக்கிங் நியூஸ்? 28ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் காத்திருங்களேன். மற்ற கட்சியில இருந்து யாராவது வந்து இணைய போறாங்களா மேடையில? மற்ற கட்சியிலிருந்து யாரும் வர வேண்டாம் என்றால் நாங்கள் சொல்ல போறது கிடையாது. இது வந்து ஒரு ஜனநாயக கட்சி. யார் வேண்டுமானாலும் வரலாம். மாற்றத்தை நிகழ்த்த வேண்டும் என்பதற்காகத்தான் தலைவர் கட்சி உருவாக்கி இருக்கிறார். தளபதியினுடைய கொள்கைகள், கோட்பாடுகள், செயல் திட்டங்களை உள்வாங்கி கொண்டு அதன் அடிப்படையில் செயல்பட வேண்டும் என்று நினைக்கக்கூடிய யாராக இருந்தாலும் எங்கள் தலைவர் அன்புள்ளத்தோடு அரவணைப்பார், வரவேற்பார். அப்படி வரக்கூடியவர்கள் பலரும் எங்கள் கட்சியில் வந்து கொண்டு தான் இருக்கிறாங்க. மார்ச்சுக்கு பிறகு நாள்தோறும் பிரேக்கிங் நியூஸ் வருவதற்கான சூழல்கள் உருவாகி கொண்டு இருக்கிறது. முதுகு வலியா, மூட்டு வலியா, கை கால் நீட்ட மடக்க இயலாமையா, அறுவை சிகிச்சை இல்லா குணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் PCR மகாராஜா தைலம்.